வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட்ல வாழ்ந்த சில மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்ததாங்க. அந்த பழக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இரவு அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சாங்களோ அந்த இலக்கை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி அவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அவங்களுடைய இலக்குகளை அடைஞ்ச மாதிரி அவங்க இரவு எழுதுனதுனால அந்த இலக்குகளை அவங்க விரைவில் அடைஞ்சதா சொல்றாங்க. 2015 டொமினிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த ஆய்வுக்காக 267 நபர்களை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுத்த அந்த 267 நபர்களை 2 குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க இலக்குகளை பத்தி ஒவ்வொரு நாளும் நீங்க நினைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த குரூப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க இலக்குகளை பத்தி அவங்க நினைச்சிருக்காங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க என்ன இலக்கை அடையணும்னு நினைச்சீங்களோ அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதுங்கன்னு இருக்காங்க. அந்த நபர்களும் சில நாட்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க இலக்குகளை அடைஞ்ச மாதிரி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆய்வினுடைய முடிவுல என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த எழுத்துப்பூர்வமா இலக்குகளை எழுதுனாங்க பாருங்களேன், அதுல 42% பேர் அவங்களுடைய இலக்குகளை அவங்க அடைஞ்சதா சொல்றாங்க. உங்களுடைய இலக்குகளை ஒவ்வொரு நாளும் நீங்க எழுத்துப்பூர்வமா எழுதும் போது பிரெயின்ல உங்களுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியர் ஆக்டிவேட் ஆகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க இலக்குகளை ஒவ்வொரு நாளும் நீங்க எழுதும் போது உங்களுடைய ஆழ் மனதுக்கு நீங்க கட்டளை இடுறீங்களா. ஆழ் மனதனுடைய சக்தி என்ன நமக்கு தெரியுங்க. நம்ம ரிப்பீட்டடா ஆழ் மனதுகிட்ட சில தகவல்களை கொடுக்கும் போது, எஜமான் சொல்லிட்டாரு இதை நம்ம செஞ்சே ஆகணுங்கிற ஒரு தன்மையில அது செயல்பட ஆரம்பிக்குங்க. இதுதான் லா ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் எழுத்துப்பூர்வமா நம்ம இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி எழுதுறத லைஃப் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாங்க. தனிப்பட்ட முறையில உங்களுடைய வாழ்க்கையில சில இலக்குகள் இருக்குங்க. அந்த இலக்குகளை ஈர்ப்பதற்கான ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி இப்ப உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. இந்த பயிற்சிக்கு பெயர் 333 மெத்தடுங்க. இப்ப இந்த பயிற்சி எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேங்க. முதல்ல நீங்க அடிப்படையா என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 முக்கியமான இலக்குகளை நீங்க தேர்ந்தெடுக்கணுங்க. தேர்ந்தெடுத்துட்டு அந்த இலக்குகளை அடைஞ்ச மாதிரி நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கும், தாமதமாகிக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இலக்கை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி அவங்க எழுதணும். ஒரு அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, நான் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். சில பேருக்கு மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் வேணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அப்ப அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி அவங்க எப்படி எழுதலாம், எனக்கு மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய் கிடைத்ததற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு அவங்க எழுதலாம். சில பேருக்கு சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்குங்க, ஆனா டிலே ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்ப அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் அதை எப்படி எழுதலாம், அவங்க நான் ஆசைப்பட்ட வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்க எழுதலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி அவங்க எழுதணுங்க. இந்த மாதிரி 3 இலக்குகளை தேர்ந்தெடுத்து ஒரு டைரி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க, காலையில அதுவும் தூங்கி எழுந்தவுடன், அப்பதான் உங்களுடைய ஆழ்மனம் ரெசப்டிவா இருக்கும். நீங்க அந்த 3 இலக்குகள் இருக்கு பாருங்களேன், அதுல ஒவ்வொரு இலக்கையும் 3 தடவை எழுதணும். அந்த இலக்கை எழுதும் போது அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன மாதிரி நபரா இருப்பீங்களோ அந்த நபரை நீங்க உணர்ந்து அதை எழுதணுங்க. முகத்துல புன்னகையை கொண்டு வரணும், நன்றி உணர்வு அதிகமா நீங்க வெளிப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு, நான் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த இலக்கை நீங்க 3 தடவை எழுதும் போது உணர்வுபூர்வமா அதை எழுதுங்க. நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்துங்க, முகத்துல அந்த சந்தோஷத்தை கொண்டு வாங்க. அதை அடைஞ்ச நபரா நீங்க உணர்ந்து அதை எழுதணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க ஒவ்வொரு இலக்கையும் 3 தடவை நீங்க எழுதணுங்க. அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சரணாகதி பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை ரொம்ப சிம்பிளானதாங்க. அது எப்படி தெரியுமா நீங்க பண்ணணும், இறைவா என்னை முழுமையா உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையில நீங்க நடத்தின அற்புதங்களுக்கு நன்றி அப்படின்னு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிரார்த்தனை உணர்வுபூர்வமா நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி மதியம் ஒவ்வொரு இலக்கையும் 3 தடவை எழுதுங்க. எழுதும் போது காட்சிப்படுத்தல் பண்ணுங்க, நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்துங்க, முகத்துல புன்னகையை கொண்டு வாங்க. அந்த இலக்குகள் இந்த மாதிரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சரணாகதி பிரார்த்தனை பண்ணிடுங்க. அதே மாதிரி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இந்த ஒவ்வொரு இலக்கையும் 3 தடவை எழுதுங்க. எழுதும் போது காட்சிப்படுத்தல் பண்ணுங்க, நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க, முகத்துல சந்தோஷத்தை கொண்டு வாங்க.
எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் சரணாகதி பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து 21 நாள் நீங்க பண்ணும்போது உங்க இலக்குகளை ஈர்க்கக்கூடிய காந்தமா நீங்க மாறுவீங்க. நம்ம பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஃபீல்ட் ஆஃப் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையான இலக்குகள் எல்லாமே சூட்சமமாக பிரபஞ்சத்தில் இருக்கதாங்க செய்யுது. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில இருக்கு. இந்த பயிற்சியின் போது நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? உங்க இலக்குகளுக்கு தகுந்த ஃப்ரீக்வன்சில உங்களை நீங்க அலைன் பண்றீங்க. தொடர்ந்து 21 நாள் நீங்க இந்த பயிற்சியை பண்ணும்போது அந்த இலக்குகளை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்குங்க. நீங்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த கிளியரான இன்டென்ஷன், அதுவும் குறிப்பா உணர்வுகளை வெளிப்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய காட்சிப்படுத்தல், கடைசியா நீங்க பண்ற அந்த சரணாகதி பிரார்த்தனை, இது எல்லாமே பிரபஞ்சத்துல சூட்சமா இருக்கிற உங்களுடைய இலக்குகளை அது ஈர்த்து கொண்டு வந்துருங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை வேகமாக்குறதுக்கு, அதாவது நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த சீக்கிரம் ஈர்க்கிறதுக்கான ஒரு ரகசியம் சொல்லவா? நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க பண்ற வேலையை நம்மளால பண்ண முடியுமான்னு கூட நம்ம யோசிப்போம். உதாரணத்துக்கு இந்த ரோட்ல குப்பையெல்லாம் அள்ளிட்டு போவாங்க பாருங்களேன் அவங்க, அப்புறம் அந்த சாக்கடையை கிளீன் பண்ணுவாங்க பாருங்களேன் அந்த நபர்கள், செருப்பு தைக்கிறவங்க இருக்காங்க பாருங்களேன், இந்த நபர்களுடைய வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புனிதமானதா நான் பாக்குறேங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம். ஒரு கவருக்குள்ள 100 ரூபாவோ 200 ரூபாவோ 500 ரூபாவோ வச்சுட்டு அந்த நபர்கள்கிட்ட போய் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். உங்க வேலையை நீங்க சூப்பரா பண்றீங்க, அதற்காக இந்த கிஃப்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கவரை அவங்க கிட்ட கொடுங்க. அவங்க அந்த கவரை திறந்து அந்த 100 200 500 பார்த்தவுடன் அந்த பணத்தை தாண்டி அவங்க பண்ற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, நம்மள ஒருத்தர் பாராட்டுறாரு அப்படிங்கிற அந்த உணர்வை அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க, அந்த சந்தோஷத்தை. அந்த நேரத்துல ஆத்மார்த்தமா உங்களை பிளஸ் பண்ணுவாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மனசுக்குள்ள அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்களேன், அது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு அந்த நபர்களுடைய அந்த பிளெஸிங், அந்த ஆசீர்வாதம் ஒரு முக்கியமான பங்கா இருக்குங்க. கணேஷ் பாரையாங்கிற ஒரு நபர் குஜராத்ல ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அவருக்கு டுவாஃபிசம்ங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷனுங்க. 3 அடிக்கு மேல அவருக்கு வளர்ச்சி கிடையாதுங்க. அவர் சிறுவனா இருக்கும்போது சர்க்கஸ்ல இருந்து சில பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்காங்க, உங்க மகனை பேசாம எங்க கிட்ட வித்துருங்க, நாங்க சர்க்கஸ்ல அவனை ஜோக்கரா பயன்படுத்திக்குவோம், 5 லட்சம் ரூபாய் தரோன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா திட்டி அனுப்பிச்சிருக்காரு. என் மகனை நான் நல்லா படிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனை தோல்ல சுமந்து தான் ஸ்கூலுக்கு போவாராங்க. கணேஷ்க்கு பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. எப்படியாவது நல்லா படிக்கணுங்கிற வைராகியம் அவருக்கு சிறு வயதுல இருந்திருக்குங்க. குறிப்பா மருத்துவர் ஆகணுங்கிற ஆசை அவருக்கு சிறு வயதுல இருந்தது. எப்பயுமே அதே சிந்தனையில தான் அவர் இருப்பார் போல. எப்படியாவது அந்த இலக்கை அடையணுங்கிற அந்த வைராகியம் அவருக்கு சிறு வயதுல இருந்திருக்குங்க. கணேஷ் 12th நல்ல மார்க் எடுக்கிறாரு, மெடிக்கல் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிடுறாரு. ஆனா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவருக்கு இந்த டுவாஃபிசம்ங்கிற மெடிக்கல் கண்டிஷன் இருக்கிறதுனால மெடிக்கல் காலேஜ்ல இவருக்கு சீட் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா கணேஷ் என்ன தெரியுமா பண்றாரு, தன்னுடைய டீச்சர்ஸ்னுடைய வழிகாட்டுதலின்படி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் கொடுக்குறாங்க, இல்ல இவருக்கு நீங்க சீட் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மெடிக்கல் காலேஜ்ல அவர் ஜாயின் பண்றாருங்க. சக்சஸ்ஃபுல்லா எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் படிச்ச கல்லூரியிலேயே அவர் மெடிக்கல் ஆபீசராகவும் ஜாயின் பண்றாரு. இப்ப கணேஷ் ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டரா இருக்காருங்க. அதுவும் குறிப்பா ஏழ்மையில கஷ்டத்துல போராடுற மக்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு வைராகியத்தோட அவர் இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம இலக்குகளை நம்ம அடைஞ்சிருவோங்கிற அந்த தீர்க்கமான நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது பிரபஞ்சம் நிச்சயமாக அந்த இலக்குகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு கணேஷனுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கான ஒரு இலக்கை நான் நிர்ணயித்தேங்க. மனதால் ஏற்படும் துன்பங்கள்ல இருந்து விடுபட்டு ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள அமைதியை உணர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேங்க. அந்த வாஞ்சை எனக்குள்ள இருந்தது. அதனால என்னுடைய ப்ரொஃபசர் ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டு முழு நேரமா இந்த வேலையில நான் ஈடுபட்டேங்க. என்னை சுற்றி உள்ளவர்களுக்கெல்லாம் இது மேல நம்பிக்கை இல்லைங்க. ஆனா என் இலக்கு மேல எனக்கு தீர்க்கமான நம்பிக்கை இருந்ததுங்க. அதற்கான முயற்சிகளை நான் எடுக்கும்போது பிரபஞ்சம் எனக்கான கதவுகளை திறந்ததுங்க. யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது. இப்ப உங்களுக்கே தெரியும், நம்ம சேனல் மூலமாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குங்க. நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலேயே மாற்றங்களை ஏற்படுத்தின அந்த பிரபஞ்ச பேராற்றல் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிகழ்த்துங்கிறத நான் 100% நம்புறேன். இப்ப உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வழிமுறைகளையும் கடைபிடிங்க. குறிப்பா அந்த 333 மெத்தடை 21 நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க இலக்குகளை உங்களால நிச்சயமாக ஈர்க்க முடியுங்க. உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அந்த பிரபஞ்ச பேராற்றலுடைய அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நீங்க கண்கூட பாப்பீங்க. கலங்காதே, இன்றோடு நீ போராடும் ஒரு பெரிய பிரச்சனை என் அருளால் நன்மையில் முடியும் என்று இறைவன் கூறுகிறார்.
இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.